2016 தேர்தலில் தோல்வியை பெற்றாலும் வலுவான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இதன்பின் 2018 ஆகஸ்ட் 7 கலைஞர் கருணாநிதி அவர்கள் மரணமடைந்தார். இதற்கு பின்னால் தற்போதைய முதல்வராக விளங்கும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அரசியலின் சாணக்கியர்களான கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இல்லாமல் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 39க்கு 39 என அனைத்திலும் வெற்றி பெற்றது. இதன் பின்னால் 2021 சட்டமன்ற தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக வெற்றி பெற்று தற்போது திராவிட மாடல் என்ற இலக்கோடு ஆட்சி நடத்தி வருகின்றது. இத்துடன் திமுகவின் செய்திகள் நிறைவடைகின்றன. இப்படி வேற எந்த கட்சியை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தியும் நாங்க ரிசர்ச் பண்ணி உடனே வீடியோ போடுறோம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.